சூப்பர் ஸ்டார் பக்கத்துல ஒரு உட்கார்ற வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு நிறைய பேருக்கு இருக்கும். எனக்கு மலையாள ஸ்டார் கூட அது வந்து ஹேப்பன் ஆகும்போது இட்ஸ் லைக் அ ட்ரீம். டேக் ஓகே ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த பிளே பாய் மோட் ஒன்று இருக்கும்ல, அந்த மூட்ல தான் இருந்தாரு, அந்த மூட்ல தான் பேசுவாரு. இன்ஃபேக்ட் நீங்க அங்க அழுகிற மாதிரி பண்ணியிருந்தாலோ இல்ல வேற ஏதோ மாதிரி ரியாக்ஷன் கொடுத்திருந்தாலோ கூட அது ஈஸின்னு சொல்லலாம். பட் எப்படிங்க கூசலையா? அது எப்படி அந்த படத்துக்காக இருந்தது. அந்த சீன் நமக்கு ஒரு எஃபோர்ட் எடுத்திருக்கோம். இப்படி ஏன்னா திஸ் இஸ் நாட் கமர்ஷியல் ஃபிலிம். நம்ம இடுப்பை காட்டிட்டு ஆடுறதுக்கு அந்த வயிற்று தடவர் சீன் இட்ஸ் நாட் ஈஸி. என்னால சாப்பிட முடியல. அந்த வாயிலெல்லாம் வச்சு பண்றது வந்து ஒரு லாஸ்ட் 3 days அது நடந்துச்சு. எனக்கு த்ரோட் பெயின் ஆக ஆரம்பிச்சது, நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. அந்த கமெண்ட்ல வந்து பார்த்தா ஒட்டுமொத்த பெண்களுமே வந்து உங்க மேல ஒரு வன்மத்துல இருக்கிற மாதிரி ஒரு ரீல். மம்முக்காவை போய் கட்டி பிடிச்சிட்டு அந்த ப்ரமோஷன்ல வந்த ஒரு ரீல். இது பேசுறத பார்த்தா பெண்கள் மட்டும் இல்ல போல இருக்காதாங்க. அது பயங்கர ஒரு மறக்க முடியாத ஒரு படம். இட்ஸ் டோட்டலி ராங். பிகாஸ் நம்ம அந்த ஒரு இடத்துலயே ஒருத்தர் இல்லாதப்போ அவரை பத்தி இவ்வளோ தவறான ஒரு வார்த்தை பயன்படுத்தாம இருக்கலாம். அவர் எப்பயுமே இப்படிதான் பேசுவார்னு தெரியும். இப்போ நான் வந்து சாரி கேட்க சொல்லிட்டேன், அவர் சாரி கேட்பாரா? இந்த டார்க்கா இருக்கிறதுனால அது உண்மையிலே ஏதாவது பிரச்சனை இருக்கா? இந்த கலர்ல வர முடியாது, ஜூனியர் ஆர்டிஸ்டா கூட வர முடியாதுன்னு சொன்னீங்க. ஜூனியர் ஆர்டிஸ்டா இருந்தேன், கேரக்டர் ஆர்டிஸ்டா இருந்தேன். ஆனா நான் வர முடியாதுன்னு சொன்ன சில பேர் முன்னாடி நான் வந்துட்டு இருக்கேங்கிறது எனக்கு பயங்கர ஒரு ஹாப்பி. ஓகே, ஒரு நிமிஷம் இந்த அக்கா போயிருக்கோம். கடல் பாசியா கடல் பாசியா? நாங்க இன்டர்வியூ எடுக்க வந்தா அக்கா வந்து கடல் பாசி வித்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க ஹீரோயின் ஆயிட்டீங்க, இப்போ ஒரு படத்துக்கு ஒரு 1C வரும், அதனால ஒரு 2 years கூட நீங்க ரெஸ்ட் எடுத்து போலாம். ஆமா சீன்ல என்னன்னா ஒருத்தவங்க உட்காந்துருப்பாங்க, எந்திரிச்சு போயிடுவாங்க. நான் வந்து இப்படி திரும்பி அப்படின்னு காட்டணும். அதுக்கப்புறம் வர அது வைக்கல. ஐயோ, என்ன சொல்றீங்க? அது வைக்கல. வணக்கம் முல்லை. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இவ்வளவு நேரம் நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்தோம், திடீர்னு இன்டர்வியூ அப்படி ஆயிட்டுமே. கொஞ்சம் ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ரொம்ப கங்க்ராச்சுலேஷன்ஸ். ரொம்ப பர்சனல் வின் மாதிரி இருக்கு உங்களை ஒரு வாட்டியும் அடுத்தடுத்த கட்டத்துல வந்து பாக்குறது. இப்போ மம்முக்கா கம்பெனில வந்து உங்களோட 2வது படம்ல அவரோட. ஸோ வந்து பயங்கரமா இருந்துச்சு, குறிப்பா இன்டர்வல் செமையா இருந்தது. அண்ட் நான் இதெல்லாம் தாண்டி, இந்த படத்தெல்லாம் தாண்டி எனக்கு ஒரு ரீல் வந்து கண்ணுல பட்டுச்சு. எந்த ரீல்னு தெரியுமா? அதாவது அந்த கமெண்ட்ல வந்து பார்த்தா ஒட்டுமொத்த பெண்களுமே வந்து உங்க மேல ஒரு வன்மத்துல இருக்கிற மாதிரி ஒரு ரீல். மம்முக்காவை போய் கட்டி பிடிச்சிட்டு அந்த ப்ரமோஷன்ல வந்த ஒரு ரீல். என்ன நடந்தது? அதுக்கு பின்னாடி எவ்வளோ பெண்களோட ஹார்ட் பிரேக்கு உள்ளானீங்கன்னு தெரியுமா? இது பேசுறத பார்த்தா பெண்கள் மட்டும் இல்ல போல இருக்காதாங்க. மம்முட்டி பிடிக்காத ஆள் யாரு? இல்ல, ரொம்ப நீங்க அப்படியே ரொம்ப ஹர்ட் ஆகி பேசுற மாதிரி இருந்துச்சு. ஸோ இல்ல, எல்லாருமே கை கொடுத்துட்டு போனாங்களா. நான் கண்ணூஸ்கோட போய் அவர் கூட சேர்ந்து போட்டோ எடுக்கணும்னு நினைச்சேன். பட் க்ரௌட் ரொம்ப அதிகமா இருந்தது, அதனால அது பாசிபிள் இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. சரி, ஷூட்லயாவது அது பாசிபிள் ஆகுமான்னு பார்த்தா ஷூட்லயும் க்ரௌடு. என்னடா அது ஒரு போட்டோ எடுக்க முடியலையே அப்படின்னு இருந்துச்சு. சரி, அதுக்கப்புறம் எல்லாரும் கை கொடுத்து போகும்போது நான் வந்து என்ன பண்ணுவேன்னா பின்னாடி போயிட்டே இருப்பேன். சரி, ஹக் கேட்கறதுக்கு, ஏன்னா உடனே அமுச்சிருவாங்கல்ல, லைன் பெரிய லைனு. சரி, அதனால கொஞ்சம் பின்னாடி போவேன்னு பின்னாடி அப்படியே எல்லாரும் பொங்க அப்படின்ட்டு இருந்துச்சு. சரி, ஓகே, அப்படியே ஒரு 2 பேர் இருக்கும்போது போயிட்டு சார் கேன் ஐ ஹக் யூ அப்படின்னால கேட்டுட்டீங்களா? நான் சரி பெர்மிஷன் இல்லாமலாம். ஸோ அதனால நான் கேட்டோன்னே அது பயங்கர ஒரு மறக்க முடியாத ஒரு மொமெண்ட். ஓகே. எப்பவுமே நம்ம நிறைய பெரிய ஸ்டார்ஸ், பெரிய டேலண்டட் ஆர்டிஸ்ட்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு டேலண்ட் இருக்கு ஒருத்தவங்களுக்கு, ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அவங்க கூட த்ரூ அவுட் ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்க கூட நிறைய படங்கள் டிராவல் பண்ணுவாங்க. நம்ம தமிழ்லேயே கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட படங்களுக்குன்னு ஆர்டிஸ்ட் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாருமே பேய்களா இருப்பாங்க அவங்க அந்த ஃபீல்டில். அவங்க கூட அவர் டிராவல் பண்ணிக்கிட்டே இருப்பார். அந்த மாதிரி மம்முட்டி சார் வந்து அடுத்தடுத்து திருப்பி உங்க கூட டிராவல் பண்ண நினைக்கிறாரு. இப்போ மற்ற படம்னா அது மற்றவங்க கையில் இருக்கு, பட் அவரோட ப்ரொடக்ஷன்லேயே திருப்பி உங்க கூட நீங்க வந்து பண்ணட்டும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அப்போ எவ்வளோ ஒரு ஹோப் அண்ட் எவ்வளோ ஒரு பிலீஃப் உங்க மேல இருந்திருக்கும் அவர் மேல. ஆமா, ஏன்னா கண்ணூர் ஸ்குவாட்ல நான் சொதப்பிடுவேணுங்கிற பயம் இருந்துச்சு, அவருக்கு அந்த பயம் இருந்தது. ஏன்னா அது மலையாளம் டைலாக் எல்லாம், மலையாளம் மிக்ஸ்டு தமிழ், ஆனா மலையாளம் அதிகமா இருந்தது. நம்ம தமிழே நம்ம சம்டைம்ஸ் வந்து தரிகிட தோன்றது, மலையாளம் வந்து பேச போனோம்னா ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் டேக்கே ஓகே நல்லா பண்ணிட்டாங்க அப்படிங்கிறப்போ அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்திருக்கலாம். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில வந்து எனக்கு களம் காவல் கிடைச்சிருக்கலாம். ஓகே. அண்ட் செகண்ட் டைம் அவரோட அந்த செட்ல
இன்னும் என்ன சொல்றது, இன்னும் ஒரு படி அவர் கிட்ட போற ஒரு ஃபீல் இருக்கும்ல. ஸோ இந்த 2 படத்துக்குமே எது டிஃபரன்ஸ்னு எதிர்பார்த்தீங்க? ஃபர்ஸ்ட் படத்துல அப்படி ஆப்போசிட்ல உட்காந்துட்டு நான் ஒரு குற்றவாளிக்கும் ஒரு போலீஸ்க்கும் இடையில இருக்கக்கூடிய உறவா இருக்கும். நீங்க அடுத்து என்ன சொல்ல போறீங்க தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சிருச்சு. இப்போ வந்து ஒரு காதலனும் காதலுக்கு இருக்கு. ஓகே. ஸோ நமக்கு இருக்குல்ல, நம்ம இங்க தமிழ்ல வந்து சூப்பர் ஸ்டார் பக்கத்துல ஒரு உட்கார்ற வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு நிறைய பேருக்கு இருக்கும், ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி. ஒரு சக ஆர்டிஸ்டா எல்லாருக்குமே அது தோணக்கூடிய ஒரு ஆசைதான். எனக்கு மலையாள ஸ்டார் கூட அது வந்து ஹேப்பன் ஆகும்போது இட்ஸ் லைக் அ ட்ரீம், பட் இட்ஸ் ஹேப்பன். ஓகே. நிறைய வந்து நம்ம அவரோட இன்டர்வியூஸ்லாம் பார்ப்போம். தக் லைஃப்லயே மனுஷன் வந்து சதறடிப்பாரு, பேசினாலே சதறடிப்பாரு. அந்த செட்ல எப்படி இருக்காரு? நாட் ஓன்லி உங்ககிட்டன்னு இல்ல, அவருக்கு நிறைய ஜோடிகள் இருக்காங்களே இந்த படத்துல. இல்ல எல்லார இடத்துலயும் அப்படிதான் இருப்பாரு. ஓகே. லைக் கண்ணூர் ஸ்குவாட்ல வந்து அது ரொம்ப சீரியஸான சீன் ஆக்சுவலா, அதனால அவர் அங்க காமெடிலாம் அவர் பண்ணல. அங்க ரொம்ப ஒரு மாதிரி லைக் வந்தாரு, அந்த போலீஸ் மூட்ல இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இதுல இருந்தாரு. ஏன்னா அது ஒரு எமோஷன் மோடு. இதுலயும் எப்படின்னா டேக் முடிகிற வரைக்கும், ஓகே ஆறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் அந்த பிளே பாய் மோடு ஒன்று இருக்கும்ல, அந்த மூட்ல தான் இருந்தாரு, அந்த மூட்ல தான் பேசுவாரு. கட் சொன்னதுக்கு அப்புறம் ஒரு வேற மாதிரி நம்ம பார்க்கலாம். அந்த இடத்துல ஒரு டக்குன்னு ஏதோ ஒரு மொமெண்ட் ஒன்று, எல்லாம் சிரிக்கிற மாதிரி ஒண்ணு பண்ணிட்டு அவர் போயிடுவாரு. நாங்க அப்படியே சிரிச்சுட்டே கிளம்பிடுவோம். நான் கிளம்பும் போது அவர் தான் கார் ஓட்டிட்டு போனாரு. நான் வந்து கேரவன் போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணேன், அவர்கிட்ட பேசிட்டு எல்லாம் பாய் சொல்லிட்டு அவர் கார் ஓட்டிட்டு போனாரு. நான் அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அவர் கார் ஓட்டி நான் பாக்குறேன் நேர்ல. அதெல்லாம் பயங்கரமா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பிடிச்ச மாதிரி ஒரு இன்ஸ்பைரிங்கான விஷயம் வந்து என்னன்னா, நம்ம ரியாலிட்டி, கிரவுண்ட் ரியாலிட்டி என்னன்னா, இன்னுமே தமிழ்ல வந்து உங்களை இன்னும் கரெக்டா புரிஞ்சுக்கலையோ, உங்களோட பொட்டன்ஷியல் என்னன்னு தெரிஞ்சுக்கலையோ அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். பட் அதர் ஸ்டேட்ல இருந்து மம்முட்டி மாதிரி ஒரு ஸ்டார், பெரிய ஸ்டார் வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணி அவங்க ஆப்வியஸா அந்த டைரக்டர் வந்து இவங்களை சூஸ் பண்ணலாம் அப்படின்னும் போது அங்க ஒரு கன்ஃபர்மேஷன் போயிருக்கும். அவர் நோன் அப்படின்னு இருந்தாருன்னா இன்னைக்கு இங்க நீங்க இருந்திருக்க மாட்டீங்க. பட் அவர் அதை சூஸ் பண்றாரு, அவர் அதை கரெக்டா காயின் பண்றாரு உங்களை அப்படின்னும் போது என்ன நினைச்சீங்க அந்த செட்டுக்கு போறதுக்கு முன்னாடி? இதெல்லாம் மைண்டுக்குள்ள ஓடி இருக்கும்ல. எனக்கு கலன் கவலை நான் எதுவும் நினைக்கல. ஏன்னா எனக்கு கண்ணூர் ஸ்குவாட் கிடைக்கலன்னா எனக்கு இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்காது. பட் கலம் கவலை பெரிய டைலாக் எதுவும் கிடையாது. ஆனா கண்ணூர் ஸ்குவாட் அப்படிங்கிறப்போ ஒரு பெரிய லென்த்தி டைலாக் ஒன்று இருந்துச்சு. முதல் படம், மலையாள படம், அதுவும் ஒரு பெரிய கம்பெனி, ஒரு பெரிய ஸ்டாரோட பிளே பண்றேன் அப்படிங்கிறப்போ எந்த நம்பிக்கையில அவங்க அதை கொடுத்தாங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ ஆடிஷனும் வந்து பாத்தீங்கன்னா நேர்ல எல்லாம் நடக்கல, ஃபோன் கால்ஸ்ல, வீடியோ கால்ஸ்ல தான் ஆடிஷன் நடந்தது. நான் அதெல்லாம் நடக்காது, நம்ம இங்க ஆடிஷன்ஸ் போயிட்டு நம்ம வந்து ஒரு விரக்தியில வெளியே வருவோம்ல. பெரிய ஸ்டாரோட படம், பெரிய ப்ரொடக்ஷன், நமக்கெல்லாம் எப்படி கிடைக்கும்? அப்ப வந்து எனக்கு பேப்பர் ராக்கெட் மட்டும் தான் ரிலீஸ் ஆயிடுச்சு, வேற எதுவுமே எனக்கு ரிலீஸ் ஆகல, செம்பி கூட எனக்கு ரிலீஸ் ஆகல. ஸோ அதனால எனக்கு இது கிடைக்காதுன்னு நான் வந்து ஒரு 200% நம்பிட்டேன். சடனா வந்து ஓகேமா ஷூட் இப்போ இருக்கும் அப்போ இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இவ்வளோ டைலாக்ஸ் இல்லை, சீன்ஸாக இருந்துச்சு. அப்புறம் சடனா டைலாக் வந்து ஒரு 3 நாளைக்கு முன்னாடி மாத்திட்டாங்க. இல்லை சார் மலையாளத்தில் இருக்கு சார். நான் உட்காந்து ஏதோ ஸ்கூல்ல உட்காந்து படிக்கிற மாதிரி காலையில 5 மணி 4 மணிக்கெல்லாம் அலாரம் வச்சு அது அது நான் இன்னும் அந்த வீடியோ கிளிப் கூட நான் இன்னும் போடல. அதில் ரைட்டர் இருக்காரு ரோனி, அவர் தான் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாரு. டீச்சர் மாதிரி வந்து என்னது வராதா ஒழுங்கா சொல்லு அப்படின்லாம். ஞாபகம் இருக்கா டைலாக்? அது ரொம்ப கஷ்டம் எனக்கு. இந்த கோடு தின்னு வரவே இல்லை. கோர்ட்டு அப்படின்னா அந்த மலையாளத்துல கோடுதினில ரசது பண்ண அந்த ஒரு இது இருக்கும் இல்லையா, பாட்டு பாடுறீங்க, அது அப்படிதான் அது மனப்பாடம் பண்ணேன். கோடுதின்னு ரசீது வந்த பின்னே எனக்கு மனசிலாயி ஞான பாரி அல்லான்னு அப்படின்னு ஒண்ணு வரும். அந்த கோடுதின்னுங்கிறது எனக்கு வரலங்க. அவர் வந்து மண்டையில குட்டி குட்டி இது கோடுதின்னு கோடு கோர்ட் 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 சரி இங்கிலீஷ்லயே சொல்லிடு அப்படின்னாரு. ஆனா கடைசியில அது மலையாளத்துல தான் சொல்லி ஆகணும். ஓகே. ஸோ அவரோட நிறைய ஜானர் ஆஃப் மம்முக்கா வந்து ரொம்ப பிடிக்கும். அவரோட ரொமான்டிக் சைடும் வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். ஈக்குவலா ரொம்ப பிடிக்கும்வாங்க. இப்போ ஒரு டாப் ஸ்டார் அப்படின்னா அவரோட ஆக்ஷன் ரொம்ப பிடிக்கும், ஈக்குவலி அவரோட ரொமான்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்க கூட ரொமான்ஸ் எப்படி இருந்தது? ஆக்சுவலா பஸ்ல சைட் அடிக்கிறதுன்னு அவங்க வந்து சொல்லும் போது லிட்டரலா நமக்கு நம்ம வில்லேஜ்ல இருந்து நம்ம அந்த டவுன் பஸ்ல எல்லாம் ஏறி போகும்போது நம்ம பார்த்துருப்போம்ல. ஸோ அந்த டைம்ல நம்மளே சைட் யாராவது அடிச்சிருப்பாங்க. ஸோ
என்னங்க நம்மளே சைட் அடிச்சிருப்பாங்கன்றீங்க? அந்த டைம்ல நான் அப்படி இருந்த மனநிலை வந்து அப்படிதான். ஓகே. ஏன்னா கருப்பா இருக்கேன், நம்மள யாரும் பார்க்க மாட்டாங்க, அந்த மாதிரி ஒரு இருக்கும். நம்மள எல்லாரும் புள்ளி வேற பண்ணிட்டே இருப்பாங்கல்ல. சோ நம்மளே நம்ம வந்து என்ன பண்ணிடுவோம்னா, நம்மளால பார்க்க மாட்டாங்க, நம்ம அவ்வளவு பெரிய இது இல்லை அப்படின்னு நினைச்சுப்போம். ஸோ இதுல வந்து மமுக்கா வந்து பின்னாடி நிப்பாரு. நான் ஒரு சீன்ல என்னன்னா, ஒருத்தவங்க உட்காந்துருப்பாங்க, எந்திரிச்சு போயிடுவாங்க. நான் வந்து இப்படி திரும்பி அப்படின்னு காட்டணும். அதுக்கப்புறம் வரும், அது வைக்கல. ஐயோ, என்ன சொல்றீங்க? அது வைக்கல. ஆமா, எடுத்தோன்னே எப்படி இருக்கும்னா, அவர் வந்து உட்கார்ற மாதிரி ஆயிடும். அதுக்கு முன்னாடி இவங்க எந்திரிக்கிறது, கண்ணை காட்டுறது, அவர் கொஞ்சம், ஏன்னா எல்லாருக்குமே ஒரு டியூரேஷன் வேணும்ல. ஸோ ஓரளவுக்கு தான் வைக்க முடியும். அந்த அளவுக்கு தான் எனக்கு கிடைச்சது. பட் அதர்வைஸ் எனக்கு ஹாப்பி. அதுக்கப்புறம் வந்து உட்காருவாரு, பேசுவோம். நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, நான் ஏதாவது அடுத்து பேசியிருக்கலாமோ. ஏன்னா நான் வந்து கேட்டேன், அதாவது பேசலாமா வேண்டாம், ஏன்னா அந்த இடத்துல ஒரு சைலன்ஸ் இருந்தா பெட்டரா இருக்குமோ அப்படின்னு சொன்னாங்க. இல்லைன்னா நான் வந்து ஏதாவது பேசியிருப்பேன். என்ன சொல்லியிருப்பீங்க? இப்ப அந்த சான்ஸ் கொடுக்குறோம் நான் கேட்டு, ஏன் நேத்து வரல என்ன பார்க்க அப்படின்னு கேட்டிருப்பேன். ரைட்டுங்க, ஒருத்தர் பக்கத்துல கிடைச்சிட்டா இருந்தோம், நம்மளே ஓன் டைலாக் எல்லாம் போட்டுற வேண்டியது. அப்ப அவர் சொல்லியிருப்பாரு, நேத்து ஒரு வேலை இருந்துச்சு, சும்மா சும்மா யாரும் கூப்பிட வேண்டாம், சும்மா சும்மா யாரும் கூப்பிட வேண்டாம், அந்த மாதிரி ஏதாவது சொல்லிருப்பாரு. ஓகே. அண்ட் இன்னொரு ஒரு முக்கியமான ரீல் வந்து வைரல், அகைன் அது பேசப்பட வேண்டிய ரீல்னுமே சொல்லலாம். உங்களோட இன்ஸ்டாகிராம்ல நீங்க போட்ட ஒரு ரீல், அங்கம்மாளோட படத்தோட பிரஸ் மீட்ல அது நீங்க போகல. ஸோ அப்படின்னும் போது ஒருத்தர் வந்து ஏதோ சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். டோட்டலி ராங். பிகாஸ் நம்ம அந்த ஒரு இடத்துலயே ஒருத்தர் இல்லாதப்போ அவரை பத்தி இவ்வளோ தவறான ஒரு வார்த்தை பயன்படுத்தாம இருக்கலாம். அவர் எப்பயுமே இப்படிதான் பேசுவார்னு தெரியும். பட் இது கொஞ்சம் ஒரு மாதிரி ரொம்ப அநாகரிகமா, அது ஆக்சுவலா ஒரு அபியூஸ் வேர்ட். இது என்ன கதாபாத்திரத்தை விட்டுருங்க, இது டைரக்டா அந்த இடத்துல என்ன அட்டாக் பண்ற மாதிரி தான் இருந்தது. அது 1 வீக் ஆயிடுச்சு, நான் பார்க்கவே இல்லை, எனக்கு தெரியல. பிரஸ் மீட்ல இப்படி நடந்தது எனக்கு தெரியாது, யாரும் சொல்லவும் இல்லை அந்த அளவுக்கு. ஏன்னா எல்லாருமே மூவி ப்ரொமோஷன்ஸ்ல பிஸியா இருந்தாங்க. அப்படி இப்படின்னு போயிடுச்சு. எனக்கு சடனா ரீல்ஸ் வந்து எனக்கே வந்துட்டு இருந்தது, உன்னை பத்தி தான் சொல்றாங்களா, உன்னை பத்தி தான் சொல்றாங்களா. அப்புறம் நான் போய் பார்த்து ஃபுல்லா சரணோட பேர் அப்படின்னு. ஆமா. ஸோ அப்புறம் நான் ஃபுல்லா போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஓகே ஐ ரியலைஸ் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. நானே யோசிச்சுன்னா 1 வாரம் ஆயிடுச்சே, இது எனக்கு அப்பவே தெரிஞ்சா நான் அப்பவே அட்ரஸ் பண்ணியிருப்பேன். இது 1 வாரத்துக்கு அப்புறம் இதை பண்ணலாமா, இது கரெக்டா? எனக்கு அப்புறம் களம் காவல் இன்டர்வியூஸும் ரொட்டீனா போயிட்டு இருந்ததுனால நான் எனக்கு அதை பத்தி யோசிக்கிறதுக்கும் பண்றதுக்கும் ஒரு டைம் இல்லாம இருந்துச்சு. எனக்கு கொஞ்சம் உடம்பு வேற சரியில்லை. ஸோ ஒரு டைம் ஓகே இதான் கரெக்டு, நம்ம லேட்டு அதெல்லாம் நம்ம பார்க்க கூடாது, போட்டுடலாம். ஸோ அதான் அந்த இன்சிடென்ட் ஆக்சுவலா வந்து நான் அட்ரஸ் பண்ணாம போயிட்டேன்னா அது ரொம்ப தப்பாயிடுமோ அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. இப்போ நான் வந்து சாரி கேட்க சொல்லிட்டேன், அவர் சாரி கேட்பாரா? நான் வந்து உங்களோட கேரக்டரைசேஷன் எல்லாமே நான் வந்து எடுத்து பார்க்கும்போது கொஞ்சம் எல்லாமே ஒரு டார்க்கர் ஷேடா, கொட்டுக்காலிலெல்லாம் வந்து நீங்க பண்ண ரோல் யாரு பண்ணியிருப்பானே ஐ மீன் தெரியல அதுக்கான ஒரு. ஏன்னா வந்து அதை நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண கூட எனக்கு எப்படி பண்றதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அது ஒரு பயங்கரமான சீன் அது. அந்த இன்ஃபேக்ட் நீங்க அங்கே அழுகிற மாதிரி பண்ணியிருந்தாலோ இல்லை வேற ஏதோ மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துருந்தாலோ கூட அது ஈஸின்னு சொல்லலாம். பட் இப்படியே நிற்கணும். அவர் வந்து எப்படிங்க கூசலையா, அது எப்படி லைட்டாக இப்படி நம்ம இடுப்பு பிடிச்சி சிக்லிக்கா பண்ணி விட்டாலே நமக்கு ஒரு மாதிரி போடா பண்ணி அந்த ரேஞ்ச் வந்துடும். பட் அவர் வந்து டாப் டு பாட்டம் அந்த விபூதி அடிக்கிறது. ஆக்சுவலா நீங்க சொன்ன மாதிரி அந்த ஒரு சீன்ல நானே கேட்டேன் அவர்கிட்ட, இதுல எப்படி அதை நிக்கிறதோட கண்ணீர் வந்தா ஓகே வினோத்லாம் நான் கேட்டேன். பட் அவருக்கு ரொம்ப கிளியரா சொல்லிட்டாரு, நோ அழுகாட்சி, நோ அந்த வேற விஷயங்கள்லாம் எதுவுமே வேண்டாம். அது ஏன்னா எல்லா சினிமாலையும் இது நம்ம காமிச்சிட்டோம், எமோஷன் வந்து நம்ம காமிச்சிட்டோம். பட் இதை வந்து இது யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க, இந்த ஒரு சூழலும் யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. அது அப்படியே பார்த்தாலும் இப்பெல்லாமா இருக்கு அப்படின்னு கடந்து போற அளவுக்கு தான். ஏன்னா இப்போ வந்து இப்பெல்லாம் ஜாதி பாக்குறாங்களா, இல்லப்பா ஈஸியா சொல்லிடுறாங்க. இன்னும் அந்த விஷயம் நடக்குது இல்லை, அதே மாதிரிதான் இதுவும். எனக்கு ஸ்பாட்ல வந்து இதை எனக்கு புதுசு இல்லை, ஏன்னா ஐம் சவுத் கேர்ள் தான், அதனால எனக்கு இது புதுசு கிடையாது. மாதிரிலாம் இருக்கா உண்மையிலே? இல்ல எனக்கு தெரியாதனால கேக்குறேன். லைக் ஆப்வியஸ்லி இந்த இடுப்பத்தை இழிவுறதெல்லாம் வந்து இந்த தொக்கு எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க. தொங்கல் ஆயிடுச்சு, இந்த எலும்போ கருவேப்பிலையோ சிக்கிடுச்சுன்னா அந்த மாதிரி பண்ணி எடுப்பாங்க. அந்த வாயில வச்சு எடுக்கிறது இது எல்லாமே ஒரு தொக்கோட அடிப்படை. பட் சில இடங்கள்ல வினோத் நிறைய இடத்துக்கு போய் அதை பார்த்துட்டு வந்துட்டு தான் அதை இது பண்ணியிருக்காரு. சில இடங்கள்ல என்ன ஆகும்னா, இப்ப எனக்கு நான் படிக்கலன்னா என்னெல்லாம் கூட்டிட்டு போய் மந்திரிச்சிருக்காங்க, படிப்பு சரியா ஏறல, இப்போ நைட்டு வந்து ஆமா இது எல்லா சவுத் சைடுமே நடக்கும். ஓகே. இப்போ டாக்டரா நீங்க?
டாக்டர்லாம் இல்ல, அதெல்லாம் செகண்டரி. இல்ல அதை எடுத்துட்டு அதுக்கப்புறமா என்ன படிச்சீங்க? அது சாரிங்க இப்படி ஓப்பனா கேட்டுட்டு மன்னிச்சிருங்க. நான் வந்து BA ஹிஸ்டரி வந்து பிஎட் முடிச்சிருக்கேன். சூப்பருங்க. அப்ப நீங்க எதுக்குங்க சிரிச்சீங்க? அதை நீங்க நல்லாவே சொல்லிருக்கலாம். இல்ல அப்போ ஸ்கூல்ல நான் சரியா படிக்கல தான், அது எனக்கே தெரியும். நான் வந்து அது ஒரு வேற கதை, அதை நம்ம ஒரு நாள் தனியா பேசிக்கலாம். பட் இது வந்து எப்படின்னா, கூட்டிட்டு போய் சும்மா தண்ணி தொளிச்சு, மஞ்சள் தண்ணி தொளிச்சு வேப்பலை அடிப்பாங்க, நல்லா அடிப்பாங்கங்க, வலிக்கும். அடி என்ன அடி விடுறாடே, நான் படிக்கிறேன்டா அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு வலிக்கும். அந்த மாதிரிதான் நான் பார்த்திருக்கேன். அவர் சொன்னது எப்படி இருந்ததுன்னா, லைக் சில இடங்கள்ல வந்து வாண்டடாவே ஒரு பொண்ணோட உடம்ப தொடணும். ஆனா எதை சொல்லி இது பண்ண முடியும்? ஒரு டாக்டர் கிட்ட போறப்போ வந்து உடம்பு சரியில்லைங்கிறப்போ ஒரு அம்மா அப்பா இருக்கிற அனுமதியோட நம்ம தொடுறது வேற. இது வந்து ஒரு மூட நம்பிக்கை சார்ந்து அதை பயன்படுத்தி சில விஷயங்கள் வந்து தவறா நடக்குது. ஆனா அதை நம்ம கேள்வி கேட்டோம் அப்படின்னா, ஊர் மக்களே இல்ல வந்து அதுல அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணோட பெற்றோரே நம்மளை வந்து சட்டையை பிடிக்கிற அளவுக்கான விஷயம் தான் அது. நம்ப மாட்டாங்க. இதுக்கு எதிராக நம்ம பேசணும்னா நம்ம துரோகி மாதிரி நமக்கு தெரியும். அந்த ஒரு விஷயத்தை தான் அவர் அழகா இதை எடுத்து காட்டணும்னு நினைச்சாரு. அது அழகாவும் எடுத்திருந்தாரு. ஆனா இதை பார்க்காத சில பேருக்கு வந்து அது போய் சேரல. அது வந்து இன்னும் கொஞ்சம் மாறுபட்டு வேற வித மாதிரி கான்ட்ரவர்சி ஆயிடுச்சு. அது இந்த இடுப்பு பார்த்தோன்னே இடுப்பு சீனு, பூசாரி தடவுறாரு, அது ஒரு இந்த தமனா ஃபேஸ் எல்லாம் வச்சு ட்ரோல்டு அந்த ஒரு விஷயம். ஆனா இது வந்து ஒரு அந்த லாஸ்ட் சீன் தான் நீங்க சொன்ன மாதிரி சூரி பாக்குறதும், இத்தனை வருஷம் இதுல மூழ்கி போன ஒருத்தருக்கு வந்து இதனால எப்படி வேணா எடுத்துக்கலாம். என்னோட ஒய்ஃப், வருங்கால ஒய்ஃப் வந்து இன்னொருத்தன் தொடுறானா அப்படியும் எடுத்துக்கலாம். இல்ல இப்படி இருக்கிற விஷயத்துக்கு நான் ஏதை அலோவ் பண்ணணும், வேற மாதிரி இதை ஹேண்டில் பண்ணிக்கலாம்னு கூட அவங்க எடுத்திருக்கலாம். ஆனா கன்வே பண்ண நினைச்சது சில பேருக்கு போய் சேர்ந்தது. அது எங்க எல்லாருக்குமே தெரியும். சில பேர் மெசேஜஸ் பண்ணியிருக்காங்க, கால் பண்ணி பேசியிருந்தாங்க. அப்ப இந்த ரோல் பண்ணப்ப எனக்கு பயங்கர ஒரு சாட்டிஸ்ஃபைட். ஆனா எனக்கு சினிமா உலகத்தை சார்ந்த யாரும் அதை பத்தி பேசலையோ அப்படிங்கிற ஒரு வருத்தம் மட்டும்தான் இருக்கு. நிறைய பேர் பேசினாங்க. கமல் சார் வரைக்கும் ட்வீட் போட்டிருந்தாரு ஃபுல்லாவே. ஐ மீன் அந்த படத்துக்காக இருந்தது. பர்டிகுலர் என்னோட நமக்கு ஒண்ணு இருக்கும்ல, அந்த சீன் நமக்கு ஒரு எஃபோர்ட் எடுத்திருக்கோம். இப்படி ஏன்னா திஸ் இஸ் நாட் கமர்ஷியல் ஃபிலிம். நம்ம இடுப்பை காட்டிட்டு ஆடுறதுக்கு ஒரு ஆர்ட் ஃபிலிம்ல, அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் பண்றேன். இது எவ்வளோ போல்டா எடுத்துட்டு வரேன். நிறைய விஷயங்கள் இருந்தது, அதோட கஷ்டங்கள் இருந்தது. ஏன்னா அந்த வயிற்று தடவர் சீன் இட்ஸ் நாட் ஈஸி. என்னால சாப்பிட முடியல. அந்த வாயிலெல்லாம் வச்சு பண்றது வந்து ஒரு லாஸ்ட் 3 days அது நடந்துச்சு. எனக்கு த்ரோட் பெயின் ஆக ஆரம்பிச்சது, நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. ஸோ இவ்வளவு எஃபர்ட்ஸ் போட்டு நமக்கு ஒரு சரியான ஒரு பாராட்டு கிடைக்கலையோ. இல்ல நான் அது இந்த படம் இல்ல, உங்க எல்லாத்துக்குமே நான் அப்படிதான் ஃபீல் பண்றேன். ஏன்னா வந்து ஒரு 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 லீட் ஆக்டர்னா அவங்களுக்கான விசிபிலிட்டி இருக்க போகுது. அவங்க என்னதான் சீன்ஸ் கம்மியா இருந்தாலும் சரி, பட் ஒரு சப்போர்ட்டிங் ரோலா இருந்து ஒரு சீன் பண்ணும் போது அது நான் எல்லா படத்துல இருந்துமே உங்களோட ரோல் என்னமோ கொத்தமல்லி கருவேப்பிலை மாதிரி அது அந்த இல்லாத அது நிறைய பேர் இது பண்ணலையோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. அது எப்படி இருக்கும்? நம்ம இவ்வளவு பண்ணிருக்கோம், ஒன்னு ட்ரை பண்ணிருக்கோம், பட் ஏன் ரெகக்னைஸ் பண்ணல? எனக்கு இதுக்கு முன்னாடிலாம் எனக்கு அந்த மாதிரி இருந்தாலும் நான் பெருசா அதை எடுத்துக்கல. பட் கொட்டுக்காலில தான் எனக்கு அந்த அப்செட். திஸ் இஸ் ஆர்ட்டா பாருன்னு நம்மளே நம்ம மைண்டெல்லாம் மாத்திரம் இல்லையா, அதுக்கான சரியான பாராட்டு கிடைக்கல அப்படிங்கிறப்ப நமக்கு ஒரு வருத்தம் இருக்கும். நீங்க ஸ்டார்டிங்ல கூட ஒரு விஷயம் பேசியிருந்தீங்க, கலர் ரிலேட்டடா பேசியிருந்தீங்க. அண்ட் உங்களோட இன்ஸ்டாகிராம்லையுமே நிறைய ஃபோட்டோஸில் வந்து பார்க்கும்போது அந்த டார்க்கை செலிப்ரேட் பண்ணுற ஒரு ஃபோட்டோஸ் நான் நிறைய பார்ப்பேன். நீங்கள் வேணும்னே மேக்கப் போட்டு அதை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரியோ இல்லை அந்த மாதிரி எதுவும் பண்ணல, ஆர்கானிக்காக இருக்கிற ஒரு இது இருக்குது உங்களோட இன்ஸ்டா. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். இந்த டார்க்காக இருக்கிறதுனால அது உண்மையிலே ஏதாவது பிரச்சனை இருக்கா? டார்க்கா இருக்கிறது பிரச்சனை இல்லை, நம்ம டார்க்கா இருக்குமோ அப்படின்னு ஒரு மனநிலை வருது இல்ல, அதுதான் பிரச்சனை. அந்த மனநிலை எப்போ வரும் அப்படின்னா, நீ கருப்பா இருக்க, உன்னை யாரும் பார்க்க மாட்டாங்க, உன்னை யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க, உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னா நாங்க இவ்வளோ சேர்த்து வைக்க வேண்டியது இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு சூழல்ல, ஒரு ஆஃபீஸ்ல இல்லை ஒரு காலேஜ்ல எல்லாரும் அது ஒரு புள்ளி பண்ணி என்ன ஆகுதுன்னா, நம்மளுடைய கலரை நம்மளே வெறுக்க வைக்கக்கூடிய ஒரு சூழல் வரும். நானுமே வந்து காலேஜ் டைம்லயோ இல்லை ஸ்கூல் டைம்லயோ வந்து எல்லாருக்குமே பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, நம்ம மட்டும் என்னடா டீ காஃபி வாங்கி கொடுத்துட்ருக்கோம் எல்லாத்துக்குங்கிற மாதிரி இருக்கும். அப்போல்லாம் நான் வந்து க்ரீம்ஸ் யூஸ் பண்ணி கலர் ஆகலான்லாம் நான் யோசிச்சிருக்கேன், நான் யூஸும் பண்ணியிருக்கேன். எப்போ ஐ ரியலைஸ்னா, ஒரு சினிமாவில் வந்ததுக்கப்புறம் வந்து என்ன சொன்னாங்க, இந்த கலரை வச்சுக்கலாம் உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது,
அப்போ வந்து நமக்கு ஒரு திமிரு வரும்ல சடனா, நீ என்ன சொல்றது, இந்த கலருக்கு என்ன குறைச்சல், சரிங்க தேங்க்யூங்கன்னு சொல்லிட்டு அப்ப நான் ஆரம்பிச்சேன். அது வரைக்கும் எனக்கு சினிமா பத்தின எந்த ஒரு நாலேஜும் தெரியாது, எந்த ஒரு விஷயமும் தெரியாது. இப்பயும் சில விஷயங்கள் கேட்டா எனக்கு தெரியாதுதான், நான் ஒரு லேர்னிங் ப்ராசஸ்ல தான் இருக்கேன். பட் அப்போ என் கலரை பத்தி சொல்லும் போது எனக்கு வந்து ஒரு ஒரு கோவம் வந்துச்சு. நான் பண்றேன் அப்படின்னு, நான் பண்ணிட்டேன். இப்போ நான் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ அவருக்கு அது ஒரு ரிப்ளை தானே. இந்த கலர்ல வர முடியாது, ஜூனியர் ஆர்டிஸ்டா கூட வர முடியாதுன்னு சொன்னீங்க. ஜூனியர் ஆர்டிஸ்டா இருந்தேன், கேரக்டர் ஆர்டிஸ்டா இருந்தேன். இப்ப ஹீரோயினுங்க அத சொல்லுங்க, ஹீரோயின் சொல்லுங்க. மம்முக்காவோட ஹீரோயின். யா சோ அந்த அந்த இடம் வந்து இது இருக்குமா, இதுக்கப்புறமும் எனக்கு சில வாய்ப்புகள் வருமா, எனக்கு அது தெரியாது. ஆனா நான் வர முடியாதுன்னு சொன்ன சில பேர் முன்னாடி நான் வந்துட்டு இருக்கேங்கிறது எனக்கு பயங்கர ஒரு ஹாப்பி. ஓகே, ஆமா, இதுக்கப்புறம் வருவேன். கண்டிப்பா. இப்போ நீங்க அந்த டிரான்சிஷன் பீரியட்ல தானே இருக்கீங்க, ஃப்ரம் ஜூனியர் ஆர்டிஸ்ட் டு கேரக்டர் ஆர்டிஸ்ட் டு அன் எக்ஸ்டெண்டட் ரோல் அப்படிங்கிற ஒரு டிரான்சிஷன்ல தானே இருக்கீங்க. இந்த டிரான்சிஷன்ல என்னென்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்கும்? ப்ராப்ளம்னா லைக் இது கோ த்ரூ பண்ண வேண்டியது. ஜூனியர் ஆர்டிஸ்டா இருக்கும் போது நமக்கு நிறைய படங்கள்ல நமக்கு கிடைக்கும், அப்பப்போ போய் பண்ணுவோம், அட்லீஸ்ட் நமக்கு ரெண்ட் கொடுக்குது, சர்வைவலுக்கான பணம் கிடைக்கும். கேரக்டர் ஆர்டிஸ்டா பண்ணும்போதும் அப்படிதான். ஆடிஷன்ஸை கரெக்டா அப்போ நிறைய பேருக்கு நான் சொல்லக்கூடிய அட்வைஸ் என்னன்னா, சினிமா ஆசை வந்தோடனே சினிமாலலாம் பண்ணிட முடியாது, அதுக்கு நிறைய எஃபர்ட்ஸ் போடணும். ஆடிஷன் நம்ம வேற எதுலையுமே ஃபோட்டோஸ், நல்ல ஃபோட்டோஸோ நல்ல மேக்கப் நல்ல ட்ரெஸ் தேவையில்லை. ஆடிஷன்ல கொடுத்த கேரக்டரை கரெக்டா பண்ணிட்டாலே, ஒருவேளை எடுக்கலையா இன்னொரு படத்துல வாய்ப்பு கண்டிப்பா கிடைக்கும். இப்போ எனக்கு கிடைச்சது, இப்போ அதே மாதிரி ஒரு 10 பேருக்கு இல்லைனாலும் ஒரு 5 பேருக்கு கிடைக்கும் இல்லையா. ஸோ நிறைய பேர் என்ன நினைச்சிடுறாங்கன்னா, நம்மளோட லுக்கை சேஞ்ச் பண்ணணும், நம்ம ட்ரெஸ்ஸிங் சென்ஸை சேஞ்ச் பண்ணணும். டெஃபினெட்லி பண்ணலாம், கண்டிப்பா க்ரூம் ஆகலாம். பட் உன்ட்டு ஃபினான்ஷியலா உங்ககிட்ட அதுக்கான ஸ்டேபிள் இல்லையா, அதுல எஃபர்ட் போடாத, கொஞ்சம் கொஞ்சமா வர்றப்ப மாத்திக்கலாம். எனக்கு அந்த கேரக்டர் ஆர்டிஸ்ட் பண்ணும்போது இருந்த விஷயம், நான் லீடாவோ ஒரு ஹீரோயினாவோ பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது என்னன்னா ஃபினான்ஷியல். பிகாஸ் கேரக்டர் நமக்கு வந்து இந்த படம் பண்ணி முடிச்சோடனே ஒரு 20 நாள்ல வேற ஏதோ ஒரு படம் கிடைக்கும், ஒரு 2 மாசத்துல வேற படம் கிடைக்கும். பட் நம்ம ஹீரோயினை பண்ணோம்னா வருஷத்துக்கு ஏதோ ஒரு படம் தான் கிடைக்குது, சம்பளம் கம்மியாவும் கிடைக்குது. உங்களை வந்து இப்போ எப்படி இருக்கும்னா, இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்ற ஒரு ஃபீல் வரும். நிறைய படங்கள்ல பார்த்த ஒரு ஃபீல் இருக்கும், அப்பப்போ நிறைய படங்கள்ல வருவீங்க. சோ அதுதான் உங்ககிட்டே நீங்க என்னென்ன படங்கள்ல நடிச்சிருக்கீங்க? நான் யாதுமுறை யாவரும் கேள்விதான் என்னோட முதல் படம், ப்ராப்பரான ஃபர்ஸ்ட் ஃபிலிம். அதுவே நான் கேரக்டரா தான் நான் பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு செம்பில நான் ஜூனியர் ஆர்டிஸ்டா நான் பண்ணேன். அப்புறம் நான் ஜூனியர் ஆர்டிஸ்டா கம்மியா தான் நான் பண்ணியிருக்கேன். ஓகே, ஒரு சில திரைப்படங்கள், 80s பில்டப். அதுக்கப்புறம் எனக்கு கேரக்டர் ரோல் கிடைச்சிருச்சு. எனக்கு வந்து பேப்பர் ராக்கெட் பண்ணி ரிலீஸ் ஆகும் போதே வந்து கிருத்திகா உதயநிதி அப்படிங்கிற ஒரு பிராண்ட் வந்தோன்னே ஓகே, அப்போ உங்களுக்கு ஏதோ நடிக்க தெரியும் போல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த படம் வந்து எனக்கு அது மாதிரி அமைஞ்சது. எனக்கு ஆரி ஓகே பேபி கிடைச்சோன்னே அந்த பாதை அப்படியே கொஞ்சம் அந்த பாத் மாறி, ஓகே இப்போ கரெக்டான ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் ஒரு லீட் ஆர்டிஸ்ட் அந்த மாதிரி ஒரு இது கிடைச்சிருச்சு. அதை தக்க வைக்கிறது தாங்க ரொம்ப கஷ்டம். ஏன்னா திருப்பி திருப்பி நமக்கு வர ஆடிஷன்ஸ் கால்ல எப்படி இருக்கும்னா, 40 வயசு ரோல் இருக்கும், ஒரு கேரக்டர் ரோல் இருக்கும். 40ஆ சார், சரி ஏஜ் மட்டும் ஒரு தடவை கேளுங்க சார் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். என்ன இது ஒரு விஷயம், டஸ்கி டோன். இப்போ நான் வந்து ரொம்ப நல்லா லீனா இருக்கேன், பார்க்க சின்ன பொண்ணு மாதிரி காட்டுனா அது வேற. பட் ஆனால் டஸ்கி டோனுக்கு மட்டும் பர்டிகுலரா ஒரு ஒரு பயங்கர ஏஜ் கேட்டகரி, ஒரு 40, 45, 35 வயசுல தான் ரோலே கொடுக்குறாங்க. எனக்கும் அந்த மாதிரி தான் அமைஞ்சுது. நான் கிடைக்கிறதெல்லாம் நான் ஸ்கிப் பண்ணவே இல்லை, நான் பண்ணிட்டே தான் இருந்தேன். எனக்கு ஓரளவுக்கு முகங்கள் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, முல்லை ஓரளவுக்கு தெரியுது உள்ள அப்படிங்கிறப்போ நான் வந்து சூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். நோ சொல்றதுங்கிறது ரொம்ப கஷ்டங்க. இப்போ வந்து இல்லைம்மா அந்த வாய்ப்பு உனக்கு நல்ல வாய்ப்புன்னு ஒருத்தர் சொல்லும் போது நமக்கு அவர் ரொம்ப தெரிஞ்சவரா இருக்கலாம், இதுக்கு முன்னாடி சில படங்களோட வாய்ப்பு கொடுத்துருக்கலாம். ஆனா திருப்பி அதே மாதிரி ஒரு கதாபாத்திரமோ இல்ல ஒரு சின்ன கதாபாத்திரத்தை அவங்க சொல்லும் போது வேண்டாம் சார் அப்படின்னு சொல்றது ரொம்ப கஷ்டம். ஆனா வேற வழி இல்லை, நம்ம சொல்லிதான் ஆகணும். நோ சொல்லும் போதுதான் அடுத்த சில நல்ல ரோல்ஸ், நம்ம பண்ணாத புதுவிதமான கதாபாத்திரங்கள் நமக்கு கிடைக்கும். ஸோ எனக்கு அதுதான், புதுசா ஏதாவது பண்ணணும். ஸோ லீடா பண்றது ரொம்ப கஷ்டம். எனக்கு இப்போ நீங்க லீடா ஆகுறதுன்றது வந்து இப்போ இவ்வளவு நாள் பெர்ஃபார்மிங் ரோல்ஸ் நிறைய பண்றீங்க, லீடா போகும்போதும் பெர்ஃபார்மிங் ரோல்ஸ் அப்படிங்கிறது வந்து அது அந்த மாதிரி இருந்தா ஓகேவா? இல்ல நீங்க இப்போ நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ரோல்ஸ் பண்றீங்கல்ல, இல்ல நமக்கு ஒரு செட்டப் இருக்கும்ல, ஒரு ஸ்டார் படம், ஒரு ஸ்டார் படத்துல ஒரு நல்ல ரோல் அந்த மாதிரி கேக்குறேன். ஓகே, எக்ஸாம்பிள் நான் ஒரு படம் ரீசெண்டா பார்த்தேன், காந்தா பாத்தீங்க? ஆமா பார்த்தேன்.
புரிஞ்சிருச்சுங்க. நீங்க என்ன சொல்றீங்க? செம்மையா நடிச்சிருப்பாங்க அவங்க. ஐயோ நான் அழுதுட்டேன். எனக்கு வந்து என்னை பார்த்துட்டு ஏய் போயிட்டு எங்களுக்குலாம் அழுகே வரல. என்னால கண்ட்ரோலே பண்ண முடியல. அவங்க தான் ஹீரோ இல்ல அந்த படத்துல? சாந்தா. ஏன்னா அவங்க சொன்னாங்க எனக்கு அந்த ஒரு டைலாக் தான், நீங்க முட்டாள் ஐயா, உங்களதான் பைத்தியம்னு சொல்லுவாங்க, அவர் என்ன எப்படி கூப்பிடுவார் தெரியுமா, கண்ணுன்னு கூப்பிடுவார். அந்த டைலாக் இருக்குல்ல, ஐயோ லாஸ்ட்ல வந்து இதோட வில்லன் இவங்க தான் அப்படின்னு ரிவீல் ஆகும் போது அப்படியே உடைஞ்சு போற மாதிரி இருக்கும். அப்படி ஒரு கதாபாத்திரம் பண்ணணும். ஒரு ஹீரோக்கு ஈக்குவலா ஒரு ஹீரோயினுக்கு வந்து ஒரு நல்ல கேரக்டர் உள்ள இருக்கு, டயலாக் உள்ள இருக்கு, அந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணணும்னு எல்லாருக்குமே ஆசை இருக்கும். ஆனா சில பேர் வந்து தவிர்க்க முடியாத சூழலினால நம்ம வரணும் முதல்ல, அதுக்கப்புறம் நம்ம சூஸ் பண்ணிக்கலாங்கிற ஒரு சிச்சுவேஷன்ஸ் நமக்கு வரும்ல. ஏன்னா அவ்வளவு பெரிய ஆள் இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி சூழல் வரும்போது சில கதைகள் எடுக்க வேண்டிய சூழல் வரும். ஸோ உங்ககிட்ட வர்ற கேரக்டர்ஸ்லாம் இப்போ எப்படி இருக்கு ஆஃப்டர் ரீசெண்ட் டைம்ஸ்ல சொல்றேன்? இப்போ விமல் சாருக்கு பேரா ஒரு படம் பண்ணியிருந்தோம், அது ஃபிப் ரிலீஸ். ஓகே. ஆமாம், அஜித் விநாயகா ப்ரொடக்ஷன். ஸோ அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் எதுவும் நான் கமிட் பண்ணிக்கல. இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் பொறுமையா பார்த்து, அப்ப அந்த பொறுமையா பார்த்துங்கிறப்ப இடையில சும்மா இருக்கோம். இப்போ ஒரு படத்துக்கு ஒரு 1C வரும், அதனால ஒரு 2 years கூட நீங்க ரெஸ்ட் எடுத்து போலாம். தமிழ் தான் கொடுக்குறாரு, தமிழுக்கே தெரு கோடியில காமெடி பண்ணாதீங்க. இல்ல அவ்வளோலாம் நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு எல்லாம் இருக்காது. பட் நான் ஒரு நாள் வாங்குவேங்கிற நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா. அந்த ஒரு ஜேர்னில தான் இங்க இருக்கீங்கன்றது வந்து ரொம்ப ஹாப்பி. இந்த ஒரு ஏன்னா இது ஒரு நல்ல ஒரு மைல் ஸ்டோன்ல இது. ஏன்னா இதுக்கப்புறம் நிறைய படங்கள் பண்ணுவீங்க, அடுத்தடுத்து ஸ்டெப்புக்கு போவீங்க. பட் திஸ் இஸ் யுவர் ஒரு ஒன் ஆஃப் த மைல் ஸ்டோன். இதுல வந்து அதுல ஒரு பார்ட்டா வந்து இந்த இந்த இதுல வந்து நானும் ஒரு இன்டர்வியூ ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவேன். நாளைக்கு நீங்க அந்த 1 கோடி 2 கோடிலாம் வாங்குற அந்த டைமுக்கு போனீங்கன்னா அப்போல்லாம் இன்டர்வியூ கேட்டா ஃபோன் பண்ண சாரி தமிழ் யாருது அப்படின்னு கேட்பீங்களோ அப்படின்னு அது மாதிரிலாம் பண்ண மாட்டீங்களா? இந்த மாதிரி ஓப்பனா இருந்துட்டாங்கன்னா அடுத்து நான் எதுக்கு போனோம் அப்பவே சொல்லிட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க, விட்டுருங்க மாத்திடுவாங்க. சூப்பர். உங்க ஃப்ரெண்டு தான் ஆக்சுவலா நம்பர் வாங்கி கொடுத்தாரு, பேசுங்க, உங்க ஃப்ரெண்டு சொன்னா கரெக்டா வந்து பண்ணிடுவாங்க. வந்து பண்ணல. சூப்பர், அது கரெக்ட் தான். அடுத்து என்ன மாதிரியான மைண்ட் செட்ல இருக்கீங்க? என்ன மாதிரியான ரோல்ஸ்? ரொம்ப டிஃப்ரெண்டா பண்ணணும். எனக்கு பண்ண ரோல் மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது. ஏன்னா அங்கமாலுமே நான் வந்து புதுசா தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ கொட்டுக்காளி சூஸ் பண்ண விதமும் அப்படிதான். ஸோ எனக்கு வந்து ஹீரோயின்ங்கிறது கூட எனக்கு இல்லை. எனக்கு ஒரு படத்துல ஒரு ஃபயரான ஒரு கேரக்டர், அதுல நானா இருக்கணும். ஓகே, அது நானா தான் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு நான் வரணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு எஃபர்ட் நான் போடுறேன், நம்புறேன். எனக்கு ஒரு பர்சனல் சஜஷன் இருக்குங்க. நல்ல ஜாலியா ஒரு எப்படி சொல்றது, என்டர்டைனிங்கா ஒரு பஞ்சதந்திரம்ல வர ஒரு கேரக்டர் மாதிரி சொல்றேன். அந்த மாதிரி ஒரு அவுட் அண்ட் அவுட் ஒரு ஃபன் அப்படி. ஏன்னா ரியல்லா நான் நிறைய இன்டர்வியூஸ்ல உங்களை பாக்குறேன், இந்த இப்ப பேசும்போதுமே நல்லா சிரிக்கிறீங்க, நல்ல ஃபன் இருக்கு. மட்டும் தான் உங்களுக்கு தெரியும், பின்னாடி எவ்வளவு கஷ்டப்படுறேன் அப்படின்றது மட்டும் சொல்லிடாதீங்க. எப்படி ஃபன் பண்ணுவேன்னு உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியாது, அதுதான் சொல்றேன். ஸோ லைக் அந்த ஃபன்ன ஒரு கேரக்டர் நாங்க அப்படி பார்த்ததே இல்லைல்ல. ஃபுல் அண்ட் ஃபுல் தான் நான் சொன்ன ஒரு டார்க் சைடா, இல்லைன்னா உங்களை யாரையாவது கொண்டுடுவாங்க, உங்களை போட்டு தள்ளிடுவாங்க, இல்லை எங்கேயா விக்டிமா போய் மாட்டிட்டு நிற்பீங்க, கோர்ட்டு கேஸ்ன்னு அலைவீங்க. இந்த மாதிரியான ரோல்ஸ் எனக்கு லைலா மேம் இருக்காங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க, அது தெரியல. அவங்களுக்கு ஒரு கேரக்டர்லாம் கொடுத்தாங்கல்ல, காமெடியாவும் பண்ணுவாங்க, திடீர்னு டேய் அப்படிலாம் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் கொடுத்தா யார் பண்ண வேணான்னு சொல்லுவா. ஸோ எல்லாருக்கும் ஆசை இருக்கு, அது இன்னும் ஈஸியா இருக்கும் எனக்கு. அதனால நீங்க சொன்ன மாதிரி சார் சீக்கிரமே நீங்க கதை எழுதி டைரக்ட் பண்ணீங்கன்னா பழிக்கிட்டவங்க ரொம்ப நன்றிங்க. பெரிய ப்ரொடக்ஷன் கிடைச்சு முல்லையவே அந்த மாதிரி ஒரு கேரக்டர் சூஸ் பண்ணி சத்தியமா நான் வரேன். 1C கொடுத்து எல்லாம் பாசிபிள். டெஃபினட்டாங்க. படத்தோட கதையே 1C கொடுப்பாங்களான்னு தெரியாது. இதுல நான் வந்து உங்களுக்கு நடக்கும், நம்புங்க, மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க. கண்டிப்பா மேனிஃபெஸ்ட் பண்றேன். அதே மோட்டிவேஷன்லயே வந்து உங்களுக்கு ஒரு ஆல் தி பெஸ்ட், ஒரு கங்க்ராச்சுலேஷன் எல்லாமே சொல்லிட்டு தேங்க் யூ சார். முடிக்கலையா? முடின்றீங்களா? இல்ல சரி முடிச்சுக்கிறேங்க. தேங்க் யூ சோ மச்ங்க, ரொம்ப நன்றி. தேங்க் யூ. என்னங்க உண்மையிலே முடிக்க சொல்றீங்களா? நீங்க நல்ல பாட்டு பாடுவீங்கன்னு சொன்னாங்க உங்க ஃப்ரெண்டு. அதோட பாட்டோட முடிக்கலாம். நீங்க கேக்கலையே. அது நாங்க கேட்க விரும்பல, நீங்களே பாடுங்க. முன்தினம் பார்த்தேனே, பார்த்ததும் தோற்றேனே, சல்லடை கண்ணாக நெஞ்சமும் புண்ணாதே,
இத்தனை நாளாக உன்னை நான் பாராமல் எங்குதான் போனேனோ நாட்களும் வீணானதே. வானத்தில் நீ வெண்ணிலா, ஏக்கத்தில் நான் தேவதாஸ். இப்போதே என்னோடு வந்தால் என்ன, ஊர் பார்க்க ஒன்றாக சென்றால் என்ன. டன் டன் டன். ஓகே கை தட்டல நல்லா இருக்கு. பாடுறீங்க அப்படியா? இல்லைங்க உண்மையிலே நல்லா இருந்துச்சு. பேசி பேசி த்ரோட்லாம் இன்டர்வியூ வந்து ஓகே சந்தானம் மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க போல இருக்கு. போக போக அடுத்து வாய்ஸே வராது போல இருக்கு. சூப்பருங்க. ஏன்னா வந்து உங்களோட சக்சஸ் வந்து அத்தனை இன்டர்வியூ வந்து கேக்குது, தேவைப்படுது. இன்னொரு நாள் நான் ஃபிராங்கி பானேன் உங்களுக்கு. கண்டிப்பா ப்ளீஸ் நீங்க பாடுங்களா, வாய்ஸ் நோட் போட்டு அனுப்பிச்சு விடுங்க, நான் வீட்ல கேக்குறேன். வேணாம் ஓ அது நல்லா இருக்குங்க, நீங்களே கேளுங்க. இல்ல நான் அந்த பாட்டே கேக்குறேன். நான் ப்ரோமோட்லாம் பண்ணல, என்னோட பிளேலிஸ்ட் இப்ப பார்த்தா கூட யூடியூப்ல வரும்ல நமக்கு. ஓகே எது அதிகமா கேட்டிருக்கேன்னா ஃபிராங்கி பாணி தான் வரும். ஓகே நான் நிறைய நித்யானந்த வீடியோஸ் அந்த மாதிரி தான் வரும் எண்ட்ல. நான் இதை இனிமேல் கேட்கறேன். அவரோட அந்த மோட்டிவேஷன் அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். சாம்பார் ஆப்பு அதெல்லாம் நிறைய இருக்கும், நல்லா இருக்கும். ஸோ உண்மையிலே தேங்க்யூ ஸோ மச்ங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. என்ன முடிக்க போறீங்களா? ஆமாம் நிஜமா? என்ன விட்டா நான் நைட் வரைக்கும் பேசிட்டு இருப்பேங்க. அது நம்ம அப்புறமா போன்ல பேசுவோம். தேங்க்யூ ஸோ மச்ங்க, ரொம்ப நன்றி. தேங்க்யூ நன்றிங்க.